ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்ச் 8 வந்து உமன்ஸ் டே வரப்போகுது. எல்லோருக்குமே வந்து நிறைய பேருக்கு கிஃப்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து பிடிச்சதெல்லாம் செய்வாங்க. அப்படிலாம் இருப்பீங்க. பட் ஒரு சிலர் இன்னமுமே வந்து வீட்டில் மதிக்கப்படாமல் தான் இருக்கிறாங்க. அந்த கிஃப்ட்டு வாங்கி தர்றதுனாலையும் ஃபோனில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனாலையோ எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. அவங்கள நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் அன்றைக்கி உமன்ஸ் டே அன்றைக்கி மட்டும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுனால அதெல்லாம் மறைஞ்சு போயிடாது. ஒவ்வொரு நாளுமே அவங்கள வந்து நீங்கள் கொண்டாடணும். ஒரு பெண் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்காக என்னென்னமோ செய்கிறாங்க. ஒரு அம்மாவாக இருக்காங்க, ஒரு தங்கச்சியாக இருக்காங்க, ஒரு அக்காவாக இருக்காங்க, வீட்டில் வந்து ஒரு மனைவியாக இருக்காங்க, பாட்டியாக இருக்காங்க, இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் வேலைக்காரியாகவும் இருக்காங்க. எல்லாமே செய்கிறாங்க. அவங்கள வந்து தினமும் பாராட்டலாமே. அவங்க ஒரு நல்லது செஞ்சால் அது வந்து ஒரு நல்லது செஞ்சுருக்காங்க, அவங்கள வந்து பாராட்ட மாட்டாங்க. ஒரு சாப்பாடு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பட் அதுவே வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு இருந்தால் இது குறை இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அவங்கள பாராட்டுறதுக்கு மனசே வராது. ஏன்னா அவங்கள வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. எல்லோருக்கும் வந்து பெண்கள் தேவைப்படுவோம். ஆனால் நமக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அப்படி தான் ஒரு சில வீட்டில் இன்றைக்குமே இருந்துகிட்ருக்கு. ஒரு சிலர் வந்து அம்மாக்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. ஆனால் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அந்த மாதிரிலாம் மட்டும் செய்வாங்க. அம்மாவுக்கே தெரியாது. ஒரு இன்றைக்கி உமன்ஸ் டே நம்ம அவங்களுக்காக விஷ் பண்ணியிருக்கிறோன்றது அம்மாவுக்கு தெரியாது. ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் பார்ப்பாங்க. இதுக்கு பேர் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது மரியாதை கிடையாது. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அவங்கள எந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்கன்றது அவங்கக்கிட்ட தான் சொல்லணுமே தவிர, நம்ம வாட்ஸ்அப்பில் வைக்கிறதுனாலையோ அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து கிஃப்ட்டு வாங்கி அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புறதுனாலையோ எந்த ஒரு யூஸும் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் அந்த தப்பு தான் பண்ணிகிட்ருக்கோம். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால நம்ம அம்மா வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு காமிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் அது யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கே அது தெரியறது கிடையாது. அப்படி தான் இன்றைக்கி உமன்ஸ் டே கொண்டாடுறதோ இல்லை அவங்களுக்கு ஒரு பர்த்டே விஷஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு தெரியுமான்றது தெரியாது. அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. அதே மாதிரி வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட அன்பை டைரெக்டாக வெளிப்படுத்தணுமே தவிர அவங்களுக்காக அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது இதெல்லாம் வேஸ்ட். மற்றவங்க பார்க்கறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. நம்ம யாருக்காக நம்ம பண்ணுறோமோ அது அவங்களுக்கு தெரியணும். அப்படி தான் வந்து நம்ம உமன்ஸ் டே வந்து கொண்டாடணும். ஒரு சிலர் வந்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. மற்ற நாளெல்லாம் திட்டுறது, சண்டை போடுறது, ஒரு வேலைக்காரி மாதிரி வீட்டில் நடத்துறது இதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. பெண்களுக்கு தேவையானது தினமும் நீங்கள் அவங்கள வந்து ஒரு மரியாதையாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நீங்கள் செஞ்சீங்கனாலே அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக உங்களுக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்காதீங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்காதீங்கன்னுலாம் நான் சொல்ல வரல. அவங்களுக்கு யாருக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அதை அவங்கக்கிட்டேயே டைரெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஓகே, மார்ச் 8க்காக நானுமே விஷ் பண்ணிக்கிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி உமன்ஸ் டே எல்லோருக்கும். என்னோடய சகோதரிகள், என்னோடய அம்மாவாக இருக்கட்டும், அது மாதிரி யாராச்சும் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகேங்களா? அப்புறம் இது வந்து மார்னிங்கே வந்து பூ எடுத்துகிட்டு வந்திருந்தார் தாத்தா. வந்து நம்ம வீட்டுக்கு வரவர் அவர்கிட்ட வந்து 20 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். 20 ருபீஸ்க்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு உருளிலையுமே பூ போட்டு வச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சமாக மாலை பூ கட்டி வாசப்படிக்கும் போட்டாச்சு. இந்த அளவுக்கு பூ கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வீட்டை வந்து அழகாக வச்சுக்கிறதுலையுமே வந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான். வீட்டில் வந்து இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டை வந்து அழகாக வச்சுக்கும் போது நமக்குமே வீட்டில் வந்து இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி வீடு வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்குமே பிடிக்காது. வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கனாலுமே அவங்களுக்குமே என்ன வீடு இப்படி இருக்குதுன்னு தோணும். நம்ம வீட்டில் இருக்கிற அதிகமான பொருட்களை வாங்கி வைக்கணுன்றது அழகுப்படுத்துறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி அதை வந்து வீட்டை அழகாக வச்சுக்கிறோங்கிறது தான் முக்கியம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இந்த சைடில் இருக்கிற அந்த பிளான்ட் இருக்குது இல்லைங்களா, பாட்டில் இருக்கிற பிளான்ட்டுமே வந்து நான் ஜஸ்ட் பாப்பாவுடைய ஸ்கூல்லேருந்து அந்த ஒரே ஒரு சின்னதாக வந்து ஒரே ஒரு செடி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். அது வந்து இப்போ நல்லாவே பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து நம்ம அதிகமாக அமௌண்ட் போட்டு இந்த பிளான்ட்டை இப்போ நான் யாருக்காவது கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கடையில் போய்ட்டு வாங்குகிறோம் அப்படின்னா இது எப்படியும் ஒரு 500 கிட்ட சொல்லுவாங்க. நான் சும்மா தான் பாப்பாக்கிட்ட ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும். வீடு வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்கிறதுக்காக அதிகமாக செலவு பண்ணி நம்ம வாங்கி வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஏதோ நமக்கு பிடிச்சத வந்து நம்ம பண்ணுறோன்ற ஒரு திருப்தி இருக்குது.
அப்புறம் பூவுமே நம்ம கையால் கட்டி இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமி படங்களுக்கோ இந்த மாதிரி நிலைவாசலெல்லாம் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பன்னீர் ரோஸுமே வாசனையாக இருக்கும். நல்லா வந்து முடிஞ்சால் வந்து வீட்டிலேயே வந்து செடி வச்சு வளர்த்து பாருங்கள். இன்னுமே சூப்பராக இருக்கும். அதோடய ஃப்ராக்ரன்ஸே செம்மையாக இருக்குது. அப்புறம் என் வீட்டில் இருக்கிற புத்தா ஸ்டாச்சுக்கு குட்டி குட்டி ஸ்டாச்சுஸ்லாம் வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளேயும் வந்து பூவெல்லாம் வந்து வச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற வேலை எல்லாமே அன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இயர்லியராகவே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நமக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதில் ஒரு தனி ஹாப்பினஸ்ஸே இருக்குது. நீங்களுமே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அது ரொம்பவுமே நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாமே இல்லாமல் ஃப்ரீ ஆக்கி கொடுக்கும். புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி வீட்டை அழகுபடுத்துறது, இல்லை பிளான்ட் வளர்க்குறது, அதுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறது, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. நம்மளோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.